உட்காரணுமா? ஏங்க, என் பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கா, உட்கார சொல்றீங்க? நான் காரணமா தான் சொல்றேன். வந்து ஒரு நிமிஷம் உட்காரு. நீங்க சும்மா இருங்க. முதல்ல இந்த மருந்து அவ கையில தடவி விட்டுடுறேன். குளிர்ச்சியா இருக்குமா, எரிச்சலே தெரியாதாங்க. கடைக்காரரே சொன்னாருங்க. அண்ணி, அதான் அண்ணன் சொல்றாருல, நீங்க இங்கே இருங்க. புனிதாவ பாத்துக்க வேண்டிய ஆளு வந்தாச்சு. மேகலை, என்ன உளர்ற? அவளை பாத்துக்க வேண்டியது நான் தானே, வேற யார் இருக்கா? ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டேன். அது யார் வந்திருக்கா? என்ன யாரு வந்திருக்கா கேக்குறேன்ல. புனிதாவை பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு மரகதம். எங்க என் பொண்ணே கையில பட்ட காயத்துல அவஸ்தையில இருக்கா. அவர் எதுக்குங்க இங்க வந்திருக்காரு? நான் போய் அவ காயத்துக்கு மருந்து போடணும். நான் போறேன். மரகதம், நீங்க எல்லாம் பாருங்க. அவ வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பா. எரியுது. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? படிச்சவங்க தானே நீங்க. இப்படி யாராவது சாமி கிட்ட வேண்டிப்பாங்களா? உங்களை அவ்வளோ பெரிய கம்பெனியோட எம்டின்னு சொன்னா சிரிப்பாங்க. ஒரு புத்திசாலி பொண்ணு பண்ற காரியமா இது? இனிமே இப்படி செஞ்சீங்க அப்புறம் நான் பேசவே மாட்டேன். பெரியதையும் செஞ்சுட்டு பெரியதுன்னா என்ன பண்ண முடியும்? அவஸ்தைப்படுங்க. அப்பதான் அடுத்த தடவை இப்படிலாம் பண்ண மாட்டீங்க. என்னது அவஸ்தைப்படணுமா? என் பொண்ணு கஷ்டப்படணுமா? ஏங்க, உங்க அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டு தாங்க என் பொண்ணு இவ்வளவு வேதனையில இருக்கா. என் பொண்ணு கஷ்டப்படணும்னு சொல்றீங்க. இதுக்குதான் அவளை பார்க்க வந்தீங்களா? அம்மா, ஏங்க, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாருமே அன்பா ஆதரவா பேசுவாங்க. நீங்க என்னன்னா கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பேசுற நல்ல வேளை என் பொண்ணு என் கூட என் வீட்டுல இருந்துட்டு இருக்கா. உங்க வீட்டுல இருந்திருந்தா ஐயோ அப்படியே திட்டிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கே. மேடம், போதும், நிறுத்துங்க. புனிதா என் பொண்டாட்டி. அவளை கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இதுல நீங்க கூட தலையிட முடியாது. நான் தலையிடக்கூடாதா? என் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நான் தலையிடக்கூடாதா? மரகதம், பாத்தீங்களாங்க, நான் தலையிடக்கூடாதான். இப்ப புரியுதா நான் ஏன் என் பொண்ணை அங்க அனுப்ப வேண்டான்னு சொன்னேன்னு? நம்ம வீட்லயே ஏன் கண்ணு முன்னாடி என் பொண்ணு திட்டிட்டு இருக்காரு. நான் தலையிடக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ, அவங்க வீட்டுக்கு போயிட்டா என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறிக்கிட்டே இருக்கணுமா? என்னங்க ஏங்க, உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? இப்ப நான் என்னங்க சொல்லிட்டேன்? புனிதா இனிமே இப்படி பண்ணாதுன்னு தானே சொன்னேன். நீங்க எதோ பேசிட்டு இருக்கீங்க. இத பாருப்பா, புனிதா விஷயத்துல இவ பயப்படுறதெல்லாம் ரொம்ப அர்த்தம் இல்லாத பயம். நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. மாமா, நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கவே இல்லை மாமா. வந்தா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும்னு தெரியும். இருந்தாலும் புனிதாவை நினைச்சு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் வந்தேன். இவங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம நாங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இதுல வேற நான் இந்த வீட்டில் வந்து நிரந்தரமா இருக்கணும்னு வேற சொல்றீங்க. எப்படிங்க இருக்க முடியும்? புனிதாவை பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். நான் கிளம்புறேன் மாமா. புனிதாவை நல்லா பார்த்துக்கோங்க. வரேன் புனிதா. காலையில மருந்து வச்சு கட்டு போட்டுக்கோங்க. புனிதா, கையை காட்டுமா? ஐயோ,
எனக்கு பிடிக்கல மரகதம். எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே. நான் அழறதா உங்க கண்ணுக்கு தெரியுது, ஆனா நான் எதுக்கு அழறேன்னு உங்களுக்கு தெரியல. இத பாரு, என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. அதான் என்னுடைய ஆதங்கமே. இத பாரு மரகதம், என்ன பிரச்சனை அத முதல்ல சொல்லு. மாப்பிள்ளை என் கண்ணு முன்னாடியே புனிதாவை திட்டினதை என்னால தாங்கிக்கவே முடியலங்க. சரி, அடுத்த முறை வேணும்னா உனக்கு தெரியாம அவளை கூட்டிட்டு போய் திட்ட சொல்லவா? என் வேதனை உங்களுக்கு கேலியா இருக்கு, அப்படிதானே? ஆமான்னு சொல்ல அரை செகண்ட் ஆகாது. ஆனா நீ தாங்க மாட்ட. அதான் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நான் தான் புனிதா மேல பாசத்தை வச்சுட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புனிதாவை யாரு என்ன சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படிதானே? இத பாரு, இப்படி பேசிட்டு இருக்க பாரு, இதான் உன் பிரச்சனையே. இத பாரு, புனிதாவை யாரு திட்டினா? மாப்பிள்ள தானே, அதுவும் எதுக்கு திட்டினாரு? இத பாரு, பெரிய சாமிக்காக நம்ம பொண்ணு வேண்டுதலுங்கிற பேர்ல அவரோட கையை காயப்படுத்திட்டு வந்ததை பார்த்த வேதனை தானே அவர் திட்டினாரு. இது பாசத்தில் திட்டுறது. நம்ம பொண்ணு மேல மாப்பிள்ள வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து நீ சந்தோஷப்படணுமே தவிர இப்படியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது? என்னை விட என் பொண்ணு மேல யாரு பெருசா பாசம் வச்சிட முடியும்? இங்க பாரு, இங்க என்ன ஓட்டப்பந்தயம் நடக்குது பாசத்துல போட்டி போடுறதுக்கு? வாமா, நீ இன்னும் தூங்கல? என்ன சொல்றீங்க இப்போ? நான் போட்டி போடுறேன்னு சொல்றீங்களா? இல்ல எப்படியாவது என் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிக்க உங்க மாப்பிள்ளை போட்டி போடுறாரா? இத பாரு, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு புதுசா தெரியற மரகதம். இத்தனை வருஷமா உன் கூடவா நான் குடும்பம் நடத்திருக்கேன்? அப்பா, ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. மாப்பிள்ளை புனிதாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சுருவாரோங்கிற பயம். ஆனா எனக்கு வாழ வேண்டிய பிள்ளைங்களை உன் பாசத்தை காட்டி பிரிச்சு வச்சிருவேங்கிற பயம். இதுல எந்த பயம் எதை ஜெயிக்க போகுதுன்னு தெரியல. இது குடும்பம் மரகதம், ஜெயிக்கிற மைதானம் இல்ல. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்பா, உள்ள வரும்போதே நீங்க பேசுறத கேட்டுட்டு தான் வந்தேன். மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட கபிலன் என்னை வந்து பார்த்துட்டு போறது பாசத்துல தானே தவிர உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்கு இல்லம்மா. இப்பவும் சொல்றேன், நீங்க சம்மதிக்காம எங்களால ஒரு வாழ்க்கையை தொடங்க முடியாது.